எனது பெரியப்பா மேதகவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். எனது பெரியப்பா மற்றும் தலைவர்களின் கொடையாகவும் தமிழர் இன மொழி பண்பாடு வழிபாடு மீட்சிக்காகவும் என் போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால பாதுகாப்பான வாழ்க்கைக்காகவும் நாள்தோறும் அயராது பாடுபடும் எனது பெரியப்பா சீமான் அவர்களுக்கும் அவரின் முதன்மை தளபதிகளில் ஒருவராயிருக்கும் மதிப்புமிக்க பெருமகன் ஐயா திருப்பூர் சுடலை அவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்தில் உள்ள முருகானந்தம் மற்றும் மோகன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளை வணங்கி எனது உரையை துவக்குகிறேன். இங்கு யாருக்கும் நான் அரசியல் சொல்லித்தர வரவில்லை. எனது முன்னோர்களின் வாழ்வில் சில கேள்விகள் சந்தேகங்கள் இந்த எளிய பிள்ளைக்கு உண்டு. அதை தெளிவுபடுத்த வேண்டிதான் எனது உரையே இருக்கப் போகிறது. நல்லன்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாமை ஆக்கிக்கொள்ளல். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க அப்பா. கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவசை கேட்டினும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. இந்த பாட்டுக்கா யாருக்கா அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. போட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் அடிக்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிங்குட்பறவையே சிறகை விரி எழு. சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி. இங்கு நாட்டில் இலி கழுதையாட்சியா கை விரித்து வந்த கயவர் நம்மிடையே பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே ஒளிப்பற்றெங்கே விழிப்புற்றல். இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையமாண்ட வண்டவள் மரபே கையிருப்பை காட்ட எழு. நறுக்குவோம் பகையன் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறையார். குறிக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோடு போயிற்று கொட்டடா முரசம். நறுமண சோலையில் நன்றி புக விடமாட்டோம். வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசம். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம். தீங்குறு பகைவனை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பிறப்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாழ்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்று நரிகளால் தொல்லையா? யாரு பண்டை பெரும்புகள் உடையது? யாரு பாருக்கு வீரத்தை சொன்னது? எந்த நரியால இங்க தொல்ல? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நீங்க யாரும் சொல்லி தர வேண்டாம். நானா ஒரு நாள் இதே மாதிரி ஒரு மேடையில பேசுவேன். செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயிரு காதினிலே என் தந்தையர் நாடென்று பேசினாலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த பாட்டுக்கா யாருக்கா அர்த்தம் தெரியுமா? கடைசியா ஒரு பாட்டு சொல்லி அதுக்கு விளக்கமும் சொல்லி விடைபெறுகிறேன். சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. எத்தனை தொழில்களை செய்து இந்த உலகம் சுழன்றாலும் பசித்தவுடன் உணவு தரும் உணவு தொழிலை பின்பற்றியே இந்த உலகம் சென்றாக வேண்டும். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் உழவு தொழிலே தலை சிறந்த தொழிலாகும். எனவேதான் உழவு தொழிலை அரசு பணியாக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி பாடுபடுகிறது. 4G 5G 6G 7G எத்தனை G வேண்டுமானாலும் இணையத்தில் கிடைக்கலாம். ஆனால் கஞ்சி என்பது உழவு தொழிலாளர்களால் மட்டுமே ஊற்ற முடியும். கார் இல்லை என்றால் காலால் நடக்கலாம், சோறு இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. செந்தமிழன் சீமான் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நாம் தமிழர்.